வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். நாளை 4 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமா? வானிலை ஆய்வு மையம் தகவல். இத பத்தி தகவல்கள இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலர் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வடகிழக்கு பருவமழை ஆரம்பமானதை தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனால் பகலில் கடும் வெயில், மாலையில் மழை அல்லது இரவில் பனிமூட்டம் என வானிலை மாறி மாறி பொதுமக்களை சிரமப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த தகவலில் சென்னை, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. வரும் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 17ஆம் தேதி தமிழகத்தில் சில பகுதிகளில், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதே சமயம் சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்தில் மேகமூட்டத்துடன் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை குறித்து மேலும் குமரி கடலில் மணிக்கு 35 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் கடும் காற்று வீசும் நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை தகவல்கள் விடப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.